அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். அதீத கவனம். 16ஆம் தேதி வரைக்கும் தேவையில்லாத பதட்டம் வேண்டாம். வாகனத்தில் கவனம், வண்டிகளில் கவனம், தொழிலில் கவனம், மேலதிகாரிகள் கவனம், அக்கம் பக்கம் கவனம், உடன் இருப்பவர்கள் விஷயத்தில் கவனம். யாரோ ஏதோ செய்துவிட்டு நமக்கு சட்ட சிக்கலை வரவழைத்து விடுவார்கள். உத்தியோகத்தில் ராஜினாமா செய்கிறேன், அதை செய்கிறேன் என்ற டைலாக்கெல்லாம் செல்லவே கூடாது. பெரும் பலம், பெரிய மதிப்பு, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் ஜெயம் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். யோகத்தையும் தன்னம்பிக்கையும் சந்தோஷமாக பெறுவீர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். யோகம், பெரிய யோகம். ஆனாலும் சூரியனால் தடைப்படும். அனுமனை வழிபாடு பண்ணுவது, பெருமாளை வழிபாடு பண்ணுவது, தாயாரை வழிபாடு பண்ணுவது நன்மை தரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட சிறு சிறு கஷ்டங்கள், தகவல்கள் எல்லாம், தடைகள் எல்லாம் காணப்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு விரைவிலேயே அந்த தடைகள் மார்கழி மாதம் முடிஞ்ச உடனே நீங்க ஆரம்பிச்சிடும். தனிப்பட்ட முறையில் எல்லாவற்றிலும் சாதிப்பீர்கள். அரசுத்துறை, அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் உங்களுடைய திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஏற்றத்தை தரும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவீர்கள். புது முயற்சிகள், புது தொழில் கட்டமைப்பு, புது வியாபார கட்டமைப்பு, அரசியல் துறையில் அதீத ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். யோகம், நம்பிக்கை, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கோ என்று பல விதத்தில் அதீதமான நன்மை, அதீதமான சந்தோஷம், இயற்கையால் பாராட்டப்படக்கூடிய விஷயங்கள், பெரும் நம்பிக்கை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது, தர்க்கம் செய்வதில் கவனமாக இருப்பது, வார்த்தைகளில் அதீத கவனமாக இருப்பது. மற்றபடி கண்டிப்பாக பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்குறதும், தேகவரக்கத்தில் எதுவாத பாதிப்புகள் இருந்தாலும் நிவர்த்தி ஏற்படுவதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் வரவேற்கத்தக்க மாற்றங்களாக ஏற்றுக்கொள்ளும்.